அத்தா அன்னைக்கு சரிம்மா இப்போவே பொழுது போயிடுச்சு. மாமா வயலுக்கு போகிறேன், நீங்கள் புறத்தால வாங்க சரியா? நீங்கள் பேசிக்கிட்டே வர்றதுக்கு நேரம் ஆகும், அதனால் நான் முன்னாடி போய் நிற்கிறேன். வாழை கொள்ளைக்கு உர வைக்கணும். சரிம்மா, நான் அந்த வேலையை பார்க்குறேன். வயலுக்கு வந்துட்டு ஒரு சத்தம் போடுங்கம்மா. சரி வரட்டுங்களா? அடியட்டா வனசா, நான் போயிட்டு வரவா மச்சான்? இந்தாங்க மாமா நம்பட்டி. நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க, நாங்கள் புறத்தால வாரோம். சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. ஏய் சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங். மூணு பேருமே இங்கே தான் நிற்கிறீங்களாட்டி? சரி நல்லதாக போச்சு. எக்கா அன்னைக்கிலிக்கா என் மாமியா கிழவிக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சேன்னு நெத்திலி கருவாடு வறுத்தேன். சரி உனக்கு நெத்திலி கருவாடுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதோட தான் உனக்கு ஒரு பிளேட் அள்ளி வச்சு கொண்டுட்டு வந்தேன். என்ன வயலுக்கு கிளம்பிட்டியோ? சரி இதை கொண்டு வீட்டில் மூடி வச்சுட்டு வயலுக்கு போக்கா. எட்டிலா நெடுவாளி, உனக்கு என்ன சூடு சொரணைனா என்னன்னு தெரியாதக்க? எட்டிலா அன்னைக்கு தான் அந்த அக்கா போட்டு உன்னை அந்த குத்துச்சு, கொஞ்சம் கூட சொரணை இல்லாம இப்படி நெத்திலி கருவாடை நல்லா மசாலா போட்டு வறுத்துட்டு வந்து கொடுக்குற. சோத்துல உப்பு கிப்ப போட்டு திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் போட்டு திங்கிறியா? நல்ல பொம்பளையா கிடத்தவா இந்த ரெட்டி வனசா. அவளே எதையும் மனசுல வச்சுக்கிறாம சூதுவாது இல்லாம என்னை தேடி வந்திருக்கா. நீ மேற்கொண்டு என்னத்தையாவது ஏத்தி விட்டு வம்பு கட்டி விட்டுறாதட்டி. சரி விடுங்க மக்களே, விடுங்க. போன எபிசோடே பயங்கர சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு முந்தின எபிசோடு பயங்கர கலவரமாக முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடும் கலவரம் சென்டிமெண்ட் எதுவும் வேண்டாம், ரிலாக்ஸ்டாக கொண்டு போகலாமா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. நானே எல்லாத்தையும் மறந்துட்டு அன்னைக்கிளிக்காக நெத்திலி கருவாடு வறுத்து கொண்டுட்டு வந்திருக்கேன். மேற்கொண்டு என்னை யாரும் ஏற்றி விட வேண்டாம் வனசாக்கா, உங்களை தான் சொல்கிறேன். புரியுது டி நடுவாளி, நீ என்னைய தான் சொல்கிறேன்னு. அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 நடக்கும், இது எதுக்கு நம்மளுக்கு இது தேவையா? நம்ம வாட்டில் வந்த சொல்லியை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதே. இட்டிலாம் நெடுவாளி மன்னிச்சிடுறி. எதையுமே மனசில் வச்சுக்கிறாம கருவாடெல்லாம் வறுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். அக்கா தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டி. மாமியா ஏற்றி விட்டதுனால உன்னைய வந்து அக்கா அடிச்சிட்டேன்ட்டி நெடுவாளி. மனசில் இதையும் வச்சுக்கிறாதம்மா. அடடே விடுங்க அன்னைக்கிலிக்கா. நெடுவாளி தான் வந்தோடனே சொல்லிட்டால இந்த எபிசோட சென்டிமெண்ட் எபிசோட ஆக்க வேணான்னு. அப்படியே திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. எட்டிலாம் நெடுவாளி, வயலுக்கு தான் போகிறோம். வயலில் ஊறுப்பட்ட பணமெல்லாம் உதிர்ந்து கிடக்கான். என் மாமியா காலையிலேயே வந்து திட்டிக்கிட்டு இருந்துச்சு, இந்த பிள்ளையில கூட்டிகிட்டு போய் ஆளுக்கு 2 பனங்காய் சுட்டு தின்னுட்டு வரக்கூடாதுன்னு. வாரியா வயலில் போய் பனம்பழம் சுட்டு தின்னுட்டு வருவோம். ஏக்கா பனம்பழம் திங்கிறதுக்கு என்ன கசக்கவா செய்து? இதை போய் திங்க வாரியா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வாங்க போகலாம். எங்க மாமா அட நெடுவாளியும் சேர்ந்து வந்திருக்காளாட்டுக்கு. நட்டி நெடுவாளி, என்ன உங்கள் அக்காலோட சமாதானம் ஆயிட்டியா? அட சண்டை என்னமாம்மா, பெரிய சண்டை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா சண்டை நடந்துச்சு. சமாதானப்படுத்துறது கஷ்டமாக போகிறதுக்கு அதெல்லாம் 4 நெத்திலி கருவாடை வறுத்து கொடுத்தோம். உங்கள் பொண்டாட்டி சமாதானம் ஆயிடுச்சு பார்த்துக்குறங்க. அக்கா பனம்பழம் சுட்டு தரேன் வயலுக்கு வாங்கட்டின்னு சொல்லிச்சு. அதோட தான் எல்லாருமே வந்திருக்கோம். ஆமாம் மாமா, இந்த தூக்குச்சட்டியில் அவனுக்குள்ளே வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வாழைக்கு உரத்தை போட்டு முடிச்சோன்னா வயப்பக்கம் வாங்க சரியா? இங்கனே நின்றாதிய. சரிம்மா நீங்கள் ஓலைகளெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துங்க, நான் அதுக்குள்ளே அந்த வந்துடுறேன். நெடுவாளி வனசா, அடியில இங்கே பாருங்கட்டி, இந்த மரத்தடியில ஊறுபட்ட பனம்பழம் விழுந்து கிடக்கு. அடி ஊற விட்டு பனை மரத்துல போய் கையை வச்சுப்படாதீங்க, கையை வெட்டி போடுவாளுங்க. இங்க வாங்க, நம்ம மரத்துல விழுந்து கிடக்கு பாருங்க ஊறுபட்ட பனம்பழம். வாவ், எவ்வளவு பனங்காய் விழுந்து கிடக்கு. ஏக்கா மாடனி என்னடானா பனங்காய்ன்றா, நீ பனம்பழம்ன்ற. இதுக்கு உண்மையான பேர் தான் என்ன? அட விடுட்டி நெடுவாளி, புரிய வச்சிருவான். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேருக்கு தான் பனம்பழம்னா என்னன்னு தெரியாது. அவங்களும் டவுட்டாக தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வாருங்க உறவுகளே, நொங்கு குடிச்சிருப்பியல்ல, நொங்கு பனைமரத்துல இருந்து வெட்டி குடிப்போமே நொங்கு. அந்த நொங்கை ரொம்ப நாளைக்கு வெட்டாமல் போட்டிருந்தோம்னா இப்படி அது நல்லா முத்தி போய் பனங்காயாயிரும். பனங்காய் ஒரு 10-20 நாளில் இந்த மாதிரி பனம் பழமாக மாறிடும். உங்களுக்கு இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பனம்பழம் எப்படி இருக்கும்னு. அக்கா என்ன இப்படி எல்லாரும் வந்து பனைமரத்தை தூரில் குத்த வச்சுட்டீங்களே, என்ன யாரும் ஓலை பறக்கிறது? காஞ்ச ஓலை இருந்தால் தானே பனம்பழம் சுட்டு திங்க முடியும். இருட்டி வனசா, நான் இந்த வந்து ஓலை பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் டவுன் பக்கம் இருந்து பார்த்தாங்கன்னா அவளுக்கு பனம்பழம்னா என்னன்னு தெரியாதுல்ல, அதனால தான் அவளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாரேன் நானும் வந்து ஓலை பறக்கிறதா, உன்னைய மட்டும் ஓலை பறக்க விட மாட்டேன். இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த அருக்குல மேலே கூடோட இது நொங்கு கிடையாது, நொங்கு நல்லா முத்தி போய் பனங்காவாயிருச்சு. இங்கே பாருங்க மேலே உள்ள கூட பிரிச்சுட்டு காட்டுறேன். பிரிச்சுட்டு காட்டினோம்னா நல்ல பனம் பழம் நல்லா பழுத்து மஞ்சள் கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நல்ல மேலே உள்ள ஓட பிரிச்சுட்டு காட்டியிருக்கேன். பனம்பழம் நல்லா பழுத்து நல்ல வாசமாக இருக்குது. மோந்து பார்க்குறதுக்கே நல்ல வாசம் அடிக்குது. இந்த நேரத்தில் நல்ல ஓலை கொளுத்தி போட்டு சுட்டு திண்டோம்னா அப்படித்தான் இருக்கும். இதை உங்களுக்கு ஒரு பனங்காய் மட்டும் நல்லா பிரித்து உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நொங்கு பார்த்துருப்பியா, பனம்பழம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டியல்ல, அதனால தான் உங்களுக்குலாம் விளக்கம் காட்டுறேன். இதை பிரித்து நல்லா காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பனம்பழம். நொங்கு எல்லாரும் குடிச்சிருப்பியல்ல, நொங்க சீவனம்னா இந்த மாதிரி 3 கண்ணு இருக்கும். நல்லா உறிஞ்சி கிராமத்து பக்கம் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். டவுனு பக்கமுமே பார்த்துருப்பியா, இப்போல்லாம் டவுனுகள்லையுமே விற்கிறாங்க நொங்கெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி சீவி குடிப்போம்ல. அந்த 3 கண்ணும் நல்லா பெருக்க முத்தி போய் இப்படி நல்லா பனம் பழமாக மாறிடும். அந்த 3 கண்ணையும் தான் நல்லா பிரித்து தனியாக வச்சுருக்கேன் பாருங்களேன்.
இதை நல்லா ஓலையை கொளுத்தி போட்டு நல்லா நெருப்பை மூட்டி சுட்டு திண்டம்னு வச்சுக்கிறோங்க. அம்பிட்டு வாசமா இருக்கான். இப்போ அதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம். சுட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏக்கா வந்த வேலையை பார்க்காம உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே என்ன? இட்டிலா வனசா, நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது புரியும். பணம்பழம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். டவுன்ல இருந்து சிட்டிக்குள்ள இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் இந்த அக்கா என்னத்தையோல சுட்டு திண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாக இல்லட்டி. நம்ம இந்த வீடியோலையே நொங்குல இருந்து தான் பணம்பழம் வருது, பனைமரத்துல இருந்து தான் இது விளையுதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் புத்திசாலித்தனமா அவங்க பிள்ளைய ஏதாச்சும் கேட்டு அவங்களும் பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கும் இல்லாட்டி. அதனாலதான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரி, விளக்கம் கொடுத்ததுலாம் போதும். ஆளாளுக்கு போய் ஓலை எடுத்துட்டு வாங்க, விறகு பொறுக்கிட்டு வாங்க. பனம்பழத்தை சுட்டு திங்க ரெடியாவோம். ஆத்தாடி செத்தோட உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு காலை மடக்கி உட்கார்ந்தது எந்திரிச்சு நிக்க முடியலத்தான். இந்த உடம்ப குறைக்க டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்களேன். இந்த உடம்ப எப்படியாச்சும் குறைச்சு பாக்குறேன். எக்கா ஓலையெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு, மடமடன்னு வேலையை ஆரம்பிங்க. தெரியல நெடுவாளி, மடமடன்னு வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு இப்படி பச்சை ஓலையை எடுத்துட்டு வந்து நிக்கிறியே. பச்சை ஓலை 10 மாட்டி பைத்தியக்காரி. சரி சரி விடுங்க, தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாளுகளே. இக்கா அன்னைக்கிலிக்கா வயக்காட்டுக்குள்ள ஓலையை போட்டு கொளுத்துறமேனே யாரும் என்னமும் சொல்ல மாட்டாள்ல. தெரியல மனசா, நல்ல விவசாய காட்டுல பயிர் முளைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல ஓலையை போட்டு கொளுத்து நான் தண்டி திட்டுவாங்க. இது வரப்பு ஓரக்கரையில தரிசு நிலந்தேன், இது விளையாத இடத்துல போட்டு கொளுத்துறதுனால யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுல இது நம்ம வீட்டு இடந்தேன், ஒன்றும் இல்லை, நீ பயப்படாம நில்லு. அக்கா புகையை கொஞ்சம் குறைச்சி வைக்கா, மூக்குல எல்லாம் ஏறுது முடியல. ஏடி மாடனே, நம்ம என்ன வீட்டுல கேஸ் அடுப்புலையா எரிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுப்பை குறைச்சி வைக்கிறதுக்கு? வயக்காட்டுல ஓலையை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கேல, இப்பெல்லாம் புகை ஏறுறது சகஜந்தேன், அதெல்லாம் பழகிக்கிறத வேணும். மாடனு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா வயக்காட்டு செய்தியெல்லாம் எப்ப கத்துக்கிறது? மாமா மாமியா பாவம் கிடந்து வயக்காட்டுல கஷ்டப்படுறாங்க, பனம்பழம் சுட்டு திங்கிறதுக்கு கூட உனக்கு புகை ஏறுதுங்கிற. பேசாம நில்லுட்டி, திங்கையில நல்லா இனிச்சு கிடக்குமா? அடேங்கப்பா எக்கா சீக்கிரம் எடுக்கா, பிச்சு திம்போம். எம்புட்டு நாளாச்சு தெரியுமா இப்படிலாம் பனைமரத்து தூர்லையே உட்காந்து சுட்டு திண்டு. சே, பனம்பழம் திங்கிறது ஒரு ருசிதான். நல்ல வாசனை வந்துருச்சுட்டி. செத்தோட அப்படி போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு வரேன். அட எம்பிடுத்தான் நம்ம ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி கழுதபெரி குளுதபெரின்னு எம்பிடுத்தான் விலை அதிகமாக கொடுத்து காசு போட்டு வாங்கி திங்கிற பழங்களை காட்டில இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பழங்களுக்கு ருசி அதிகம்தாப்பா. இங்கே பாருங்க நண்பர்களே, பனம்பழத்தை பிச்சு காட்டினே மறுபடியும் சுட்டு காட்டலாமேன்னு எடுத்து வச்சிருக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ஆள் முழு பழத்தையும் முழுப்போடு போட்டுட்டு உட்காந்துருக்கு. அங்கே ஒரு ஆளுக்கு அரைப்பழம் காலி ஆயிருச்சு. சரி சரி, திங்கிறதுக்கு தானே கூட்டிட்டு வந்து சுட்டு கொடுத்தேன், வேற எதுக்கு? நல்லா தின்னுங்கட்டி. இங்கே பாருங்க நண்பர்களே, பனம்பழத்தை சுட்டோன்னா இந்த மாதிரி மேல் தொலையெல்லாம் கருகி உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்து நல்லா கமகமான வாசமாக இருக்கும். அந்த கருப்பு தொலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு உள்ளேக்கே பனம்பழம் இருக்கிறத திண்டோம்னா அம்பிட்டு ருசியாக இருக்கும். எங்கள் மாதிரி கிராமத்து ஆளுகளுக்கு விவசாயிகளுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. நாங்கள் அனுபவிக்கிறோம். டவுன்ல இருக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க. எப்பவாவது கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா உங்க அம்மாச்சி தாத்தா வீடுகள்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி பனம்பழம் கிடைக்கும் போது வயக்காட்டிலேயே உட்காந்து ஓலையை கொளுத்தி போட்டு சுட்டு தின்னுங்க, அம்பிட்டு ருசியா இருக்கும். பாத்துக்கிறங்க, நெடுவாளி சொல்றது மாதிரி காசு கொடுத்து வாங்குறத காட்டிலாம் இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கிறதுலையும் ருசி அதிகம்தான். உங்களை மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? எங்களை மாதிரி பனம்பழம் யாராச்சும் சாப்பிட்ருக்கீ அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நானும் இந்த பழம் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தானே நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நாங்கள் போயிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். வரட்டுங்களா? பாய் நண்பர்களே.